இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்கார் இல்லையா, திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்கார் இல்லையா, அதில் 10வது பாடல் பார்க்க போகிறோம். அருமையான பாடல் இது. திருமாலும் அயனும் இந்த பூமியில் பிறக்கலையே அப்படின்னு ஏங்கக்கூடிய கருத்தை சொல்கிற ஒரு பாடல், அருமையான பாடல். பூவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபெருமானே, என்ன நடக்குது அங்கே அப்படின்னா, திருமால் இருக்காரே அவர் விருப்பம் எழுதுறாராம். எதுக்கு விருப்பம் எழுதுறாரு அப்படின்னா, ஆஹா இந்த பூமியில் நாம் போய் பிறக்காம நாளை வீணாக செலவு பண்ணுறோமே, வீணாக காலத்தை போக்குறோமே. ஏன்னா தேவலோகம் போகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சொகுசு அது நிறைந்த போக பூமி. இந்த நரகலோகம்ன்றது சோகம் நிறைந்த பூமி. ஆனால் இந்த பூமின்றது கர்ம லோகம், கர்மத்தை அனுபவித்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த பூமி. இந்த பூமியில் வந்து பிறக்கிற ஆன்மாக்கள் ரொம்ப பாக்கியவான்கள். அதுலேயும் குறிப்பாக சில பகுதியில் வந்து பிறக்கிறவங்க, அதாவது இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பூமி பரப்பில் பிறக்கிறதே ஒரு புண்ணியம். எங்கெங்கே இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு அனுபவம் அவங்கவுங்க சூழ்நிலையிலேருந்து கிடைக்கும். அதை புரிஞ்சு இதுக்காக தான் நாம் இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்கக்கூடிய பூமி, வேதங்களை தந்த பூமி, உலகத்துக்கே முதலாக இந்த ஞான கருத்துக்களை சொன்ன பூமி பாரத பூமி. இந்த பாரதத்தில் பிறந்து வளர்கிறதுக்கு இன்னும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். உலகத்திலேயே மற்ற பகுதியை காட்டிலும் இந்த பகுதியில் பிறக்கிறவங்க இன்னும் அதிகமாக பிறவி எடுத்து மேலே வந்தவங்க, ப்ரமோஷன் ஆனவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலேயும் தமிழ் மண்ணில் பிறந்தவங்க இன்னும் பாக்கியவான்கள். இது என்னோட சொந்த கருத்தும் மகான்களோட கருத்தும் கூட. அப்படி ஒரு பூமி, இந்த சிறப்பு வாய்ந்த பூமி. தேவர்களே வந்து ஏதோ ஒரு, இப்போ தேவேந்திரன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு சாபம் அப்படின்னா எங்கே வருவாங்க? நேராக பூமிக்கு தான் வருவாங்க. வந்து இங்கே பிறந்து தன்னுடைய வினைகள்லேருந்து விடுபட்டு மறுபடியும் அவங்க பழைய இடத்துக்கு போவாங்க. அதுபோல் இந்த பூமி அவ்வளவு சிறப்புடையது. அப்போது திருமால் என்ன பண்ணுறாராம், ஐயோ நம்ம இந்த பூமியில் போய் பிறக்காம நாளை அவமே போக்குகின்றோமே, இந்த பூமியில் பிறக்கலையே, இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி, சிவன் உய்ய கொள்கின்றவாறு அப்படின்னு நினச்சி சிவபெருமான் இங்கே இருக்கிற உயிர்களை, ஆன்மாக்களை உய்ய, அதாவது முத்தி நெறிய கொடுக்கக்கூடியவர், பேரின்பத்தை வழங்கக்கூடியவர். அதுக்குரிய பொருத்தமான இடம் இந்த பூமி. இதில் போய் நாம் பிறக்காமல் இந்த போக பூமியில் இருந்துட்டு நாளை வீணாக்கிட்டு இருக்கிறோமே. சொகுசாக இருக்கலாம், அதாவது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்,
ஆனால் அவங்களுடைய புண்ணிய காலம் தீரும் வரை, அதாவது ஒரு பதவி காலம் தீரும் வரை அங்கே இருக்கலாம். பதவி காலம் தீர்ந்த உடனே ரிட்டையர் ஆகணும் இல்லையா? இப்போ எந்த ஊரில் போய் வேலை செய்தாலும் சொந்த ஊருக்கு திரும்ப வருவாங்க. அதுபோல் இவங்கள்லாம் ஒரு பதவி, திருமால்ன்றது அதாவது காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு அது ஒரு பணி. அந்த பணியில் என்னைக்கோ ஒரு நாள் ரிட்டையர் ஆனால் திரும்ப இந்த பூமிக்கு வந்தாகணும். அது நாம் சீக்கிரம் போகாமல் இன்னும் இங்கேயே இந்த சொர்க்க பூமியில், இந்த வைகுந்தத்தில் நாளாக வீணாக்குறோமே அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். ஒரு தடவை இறைவனுடைய திருவடியை தேடி போனப்போ அவர் நம்மளால் ஆன வரைக்கும் முயற்சி பண்ணுவோன்னு தான் போயிட்டு திரும்ப வந்தார். இவர் பிரம்மா என்ன பண்ணார், நான் போய் பார்த்து ஆகணும்னு ஆசைப்பட்டு மேலே போனார். இவங்க 2 பேரும் கண்டுபிடிக்காததுக்கு எங்கள் வித்யாகுரு அருமையான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. திருமால், மால் அப்படின்னாலே மயக்கம் தரக்கூடியது. அவர் அலங்கார பிரியர். திருமால் அலங்கார பிரியர். அவருக்கு அலங்காரத்து மேலே இஷ்டம் இருக்குது, அதாவது விருப்பு இருக்குது. எப்போதும் மயக்க நிலையில் இருக்கிறார். அறிதுயில் கொள்ளக்கூடியவர். அதனால் இந்த விருப்பும் அறிதுயிலும் மயக்கமும் இருக்கிறதுனால சிவபெருமானுடைய திருவடிகளை அவரால் பார்க்க முடியல. இந்த விருப்பு இருக்கிறவங்களால பார்க்க முடியாது, பற்ற அறுத்தவங்களால தானே பார்க்க முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு, எதுக்குன்னா பற்று விடற்கு. அது மாதிரி இன்னும் அவருக்கு பற்று விடலை, விருப்பு இருக்குது. அலங்காரத்து மேலே விருப்பு இருக்குது. அவர் அழகன், அதனால் அவருக்கு அந்த விருப்பு இருக்குது. லக்ஷ்மி வாசம், அதன் மேலே விருப்பு இருக்குது. அவருக்கு சொகுசாக வாழறது, பாம்படையில் பள்ளி கொண்டிருக்கிறதுல விருப்பம் இருக்குது. அந்த விருப்பு காரணமாக அவரால் பார்க்க முடியல, இந்த மயக்கம் காரணமாக பார்க்க முடியல. பிரம்மா ஏன் பார்க்க முடியலன்றதுக்கு ஒரு அழகான கதை சொல்லுவார் வித்யாகுரு ஐயா. பிரம்மா என்ன பண்ணார், இந்த உலகத்தில் படைப்பு தொழிலை ஓரறிவுயிலேருந்து எல்லாத்தையும் படைச்சிக்கிட்டே வரார். இன்னும் சிறப்பாக எதையாவது செய்யணும் அப்படின்னு மனிதர்களை படைத்தார். இன்னும் ஏதாவது சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி எதையோ படைச்சிக்கிட்டு வந்தார். இன்னும் சிறப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறார். முதல்ல செய்த வேலையை விட அடுத்த வேலை திருத்தமாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கணும்னு நினைக்கிறது அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். அதுபோல் ஆஹா நம்ம இன்னும் திருத்தமாக செய்யணும், இன்னும் திருத்தமாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு திலோத்தமையை படைச்சாராம். அழகி, தேவலோக நாட்டிய மங்கை, அந்த திலோத்தமையை படைச்சாராம். படைச்சிட்டு அப்படியே ஒரு லுக் விட்டாராம். ஆஹா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு ரசிச்சாராம். அவரு நம்முடைய ஒரு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி பார்த்தா பிரம்மாவோட அதாவது வயசு ரொம்ப மூத்த வயசுக்காரரு தன்னால் படைக்கப்பட்ட ஒரு குழந்தைய, அதாவது திலோத்தமைய விரும்புகிறார், ரசிக்கிறார். ஆனால் நம்ம பூமியில் பிறந்த ஞானசம்பந்தர் ஒரு பூம்பாவையை சாம்பலாக எடுத்து வச்சிருந்த ஒரு பூம்பாவையை எழுப்புறார். பிரம்மாவுக்கு வயசு அதிகம், முதியவர். அவர் திலோத்தமையை விரும்புகிறார், ரசிக்கிறார். ஆனால் நம்ம ஞானசம்பந்த பெருமான் வாலிப வயசு, அந்த பொண்ணுக்கு இளம் வயசு. இந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த சாம்பலை பெண்ணாக்கிய போது, பூம்பாவையை பெண்ணாக்கிய போது அந்த பெண்ணை ஏற்றுக்கோன்னு அவங்க கேட்குறாங்க. இவருக்கு உரிமை இருக்குது ஏற்றுக்கிறதுக்கு. ஆனால் இவர் சொன்ன வார்த்தை, அதுக்கு நான் மீண்டும் உயிர் கொடுத்ததுனால நான் ஒரு தந்தைக்கு சமம் அப்படின்னு அதை வேணான்ட்டு வர்றார். யாருடைய மனசில் துறவு இருக்குன்னு பாருங்கள். பிரம்மா மனசில் துறவு இல்லை, அதனால் அவருக்கு ஆசை இன்னும் இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் எல்லாமே வசதியாக அமைஞ்சிருந்தோம், 2 பேருக்கும் உரிய வயசு பொருத்தம் இருந்தோம்,
அந்த பூம்பாவையோட அப்பா நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு கெஞ்சியும் இவர் என்ன சொன்னார், நான் ஒரு தந்தைக்கு சமம், அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்போ நான் ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அந்த துறவு மனம் இறைவனுக்கு உகந்தது. அதனால தான் பிரம்மாவால் அவருடைய திருமுடியை கண்டுபிடிக்க முடியல. இந்த அலங்கார பிரியனுக்கு, அந்த மயக்க நிலையில் இருக்கிறவருக்கு, சொகுசுக்கு இந்த திருவடியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எங்கள் வித்யாகுரு ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் அங்கே இருக்கிறதுல விருப்பு இருக்குது. அவங்க தொழில் செய்கிறதுல விருப்பு இருக்குது, செய்கிறாங்க. ஆனாலும் ஏக்கம் இருக்குது. ஐயோ, நம்ம காலத்தை இந்த வேலையை செய்துக்கிட்டு காலத்தை போக்குறோமே, பூமியில் போய் பிறக்கிறதுக்கு இல்லையே, சிவன் உய்யக்கொள்கின்றவாறு அந்த பூமி தானே அப்படின்னு சொல்லி இவங்க ஏங்குறாங்களாம். அதை இவர் சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான். புவனியில் போய் பிறவாமையின் நாள், பிறக்காத நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்யக்கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும். திருமாலுக்கு விருப்பம்னு சொல்லிட்டாரு. மலரவன் ஆசைப்படவும். ரெண்டும் ஒன்று தானே, ஆனால் அதை கரெக்டாக வேறுபடுத்தி சொல்கிறார் பாருங்க. திருமாலுக்கு விருப்பம், மலரவனுக்கு ஆசை. ஏன்னா ஏற்கனவே அவர் ஆசைப்பட்டிருக்காரு, அதனால் அவருக்கு ஆசை. அதாவது நம்மால் முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட ஆசைப்படுறது ஆசையினுடைய இயல்பு. முடியும் அப்படின்னா அந்த விருப்பம் நிறைவேற்றிக்கிறதுக்கு வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னா நிறைவேற்றிக்கலான்னு நினைக்கக்கூடியது. அது மேலே வைக்கிற ஆசை விருப்பு. இது என்னால் முடியலன்னா கூட மனசு சும்மா இருக்குது, அது மேலே ஆசைப்படும். அது போன்றது ஆசை. அதனால் மலரவனுக்கு ஆசைன்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார். ரொம்ப நுட்பமான வித்தியாசத்தை வைக்கிறாரு. அப்படி எய்தவும் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்ன அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும். உன்னுடைய அந்த கருணையினால் அவனியில் புகுந்து, இந்த பூமியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். என்னுடைய இந்த பூமியில் என்னுடைய மனசில் என்னை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் இவருக்கு காட்சி கொடுத்து குருவாக இருந்து ஆட்கொண்டார் இல்லையா. அதனால் இவர் இந்த பூமியில் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் அப்படின்னு பாடக்கூடிய அந்த பாடல் வெகு சிறப்பான பாடல். இந்த பாடலினுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாவுக்கரசர் பெருமான் ஒரு 10 பாடல்கள், ஒரு பதிகம் அப்படியே பாடியிருப்பார். அது அந்த பாடல் சிவபெருமானுடைய கீர்த்திகளை சொல்லிட்டு, புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே அப்படின்னு வரையோ. புள்ளிருக்கு வேலூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமானை, சிவபெருமானை போற்றாமல் என்னுடைய நாளை நான் வீணாக போக்கிட்டேனே அப்படின்னு அவசரப்படக்கூடிய அந்த பாடல்கள் அத்தனை 10 பாடல்களும் அதான் சொல்லும். அதில் நம்ம ஒரு பாடலை பார்க்கலாம். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி. நம்முடைய மனமானது ஆணவம்ன்ற இருளால், மலங்களால் இருளாக இருக்கக்கூடிய மனம். அந்த இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி மலங்களை போக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையேனை உய்ய தெருளாத சிந்தைதனை திருட்டி. இந்த சிந்தை இல்லையா, அது உருண்டு திரண்டு வராத சிந்தை. இது தன்னிஷ்டத்துக்கு ஓடக்கூடியது, மனசு கூட சேர்ந்து சிந்தையும் வேலை செய்யக்கூடியது. அப்படி தெருளாத சிந்தைதனை தெருட்டி தன்போல் சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த இறைவன் தான் எப்படி பேரானந்தனோ அதே மாதிரி பேரானந்தத்தில் திளைக்க வைக்கணுன்றதுக்காக சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை. சிந்தை தந்த அருள் நிறைந்தவன் ஆதிமா தவத்துளானை. எப்போதும் நீண்ட தவத்தில் இருக்கிறவன், ஆதியானவன். ஆரங்கம் 4 வேத தப்பால் நின்ற. 6 அங்கங்களை உடைய 4 வேதங்களுக்கும் அப்பால் நின்ற
பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை வேதத்துக்கும் அப்பால் நின்றவன். வேதத்தை சொன்னதே அவர் தான். வேதத்தினுடைய உட்கருத்தே அவர் தான். அவரை பற்றி தான் வேதங்கள் பேசுது, புகழ்ந்து பாடுது. அப்புறம் இவரை வேதத்தினுடைய பொருளே இவர் தானே. நால் வேதத்துக்கு அப்பால் நின்ற ஒரு நூலை ஒருத்தர் இயற்றுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மிகப்பெரிய ஞானம் கொண்டு ஒரு நூலை இயற்றுறாங்க. அப்போ அந்த வேதம் அவரேவா? இல்லையே, வேதத்துக்கும் அப்பால் நின்றவர். அது வேதம் அவரை பற்றி சொல்லுது, அவ்வளோதான். அந்த மெய்ப்பொருளை காட்டுறதுக்கு வேதங்கள் உதவுது. அந்த ஆதிமா தவத்துளானை ஆரங்கம் நாள் வேதத்தப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு பாடல்லையும் அதே தான். அந்த 10 பாடல்கள்லையும் அதே மாதிரியே சொல்லுவார். புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்னு வர எல்லாமே அருமையான பாடல்கள். இந்த 6 அங்கங்கள் அப்படின்றது அந்த 4 வேதங்கள் இருக்குல்ல, அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை, வேதத்தினுடைய தொகுப்பை என்ன முறையில் தொகுத்திருக்காங்க அப்படின்னா, அது வேதத்தினுடைய கருத்து. 6 அங்கங்கள் அப்படின்னா அது எதை பற்றி பேசுது, அதாவது என்ன மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு, பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிடம், நிருத்தம், கல்பம் அப்படின்றது வேதத்தினுடைய 6 அங்கங்கள். சிக்ஷான்றது கற்பித்தலை பற்றி சொல்லக்கூடியது, வியாக்கரணம்ன்றது இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியது, சந்தஸ்ன்றது இசையோடு பாடக்கூடியதை பற்றி சொல்லுது, ஜோதிடம் தெரியும், நிருத்தம் நாட்டியம், கல்பம், அந்த கல்பம்ன்றது ஞானம், அதை பற்றி சொல்லக்கூடிய 6 அங்கங்களை கொண்ட வேதம். வேதத்துக்கு அந்த அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6ஐயும் அந்த திருநாவுக்கரசு பாடலும் இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய மாணிக்கவாசக பெருமானுடைய பாடலும் ஒத்த கருத்துடையதாக இருக்கு. போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அந்த கருத்தை எப்படி சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். ஒரு அருமையான பாடல். மனமே, நீ இந்த ஜகந்தனில் வாழ்க்கையை மாயம் என்று அறிந்திடு. ஓ மனசே, இந்த உலக வாழ்க்கை மாயம்ன்றத நீ தெரிஞ்சுக்கோ. இது நிஜம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். தினமும் கிருபை புரிந்து பரசுகம் தரும் ஜெகதீசன் பாதத்தை நாடி ஓர்மையாக கூடி, உன்னுடைய மனசை சிந்தைய ஒரு இடத்துல அவனுடைய திருவடியில் குவிச்சு ஓர்மையாக கூடி, யார் அவன்னா, தினமும் நமக்கு கிருபை புரியக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன், ஜெகதீசன், சுகம் தரக்கூடியவன். எப்பேற்பட்ட சுகம்? பரசுகத்தையும் தரக்கூடியவன், இகலோக சுகத்தையும் தரக்கூடியவன். இந்த உடம்பு கொடுத்தது யார்? இந்த உடம்புக்குள்ளே உயிரை வச்சது யார்? இந்த ஐம்பொறிகளை வச்சது யார்? இந்த ஐம்பொறிகள் புலன்கள் வழியாக நமக்கு உணர்த்தும்படியாக அமைச்சது யார்? சுவாச காற்று அழகாக இப்படி உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும், நம்ம பேசுகிறதுக்கும் பார்க்குறதுக்கும், இந்த பொறிகள் வழியால் அத்தனையும் செய்கிறதுக்கும் காரணம் யார்? எல்லாமே நாமேவா செய்துட்டோம்? இல்லையே. இந்த உலக படைப்புக்கள்லாம் நாம படைத்தோம்? இல்லையே. இந்த கோள்கள் நாம படைத்தோம்? இல்லையே. பஞ்சபூதங்களை நாம படைத்தோம்? இல்லையே. இத்தனை யுகலோக சுகங்களையும் கொடுத்தது அந்த இறைவன். பரலோக சுகத்தை தரப்போகிறதும் நமக்கு இறைவன். நம்முடைய ஆணவ மலத்தை நீக்கி நமக்கு பேரானந்தத்தை அருளக்கூடியவன் அந்த இறைவன். தினமும் கிருபை புரிந்து நமக்கு இன்பத் துன்பங்களை கொடுத்து அதன் வழியாக நமக்கு அறிவு விளக்கம் செய்வித்து உண்மை எதுன்றதை உணர வைக்கக்கூடிய, இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு உணர வைக்கக்கூடிய தினமும் கிருபை. அதுதான் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு செயல்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை முன்னேற வைக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்குறார்.
அதை நம்ம பயன்படுத்திக்கிறப்போ உணர்றோம், பயன்படுத்தாத போது கீழே விட்டுடுறோம். நம்ம கையில் இருக்கிற அந்த வாய்ப்பை நழுவ விட்டுடுறோம் புரிஞ்சிக்காம அப்படின்னு தான் அர்த்தம். தினமும் கிருபை புரிந்து பரசுகம் தரும் ஜெகதீசன் பாதத்தை நாடி ஓர்மையாக கூடி மனமே இந்த வாழ்க்கையை மாயம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடல் அடுத்து சொல்கிறாரு, 5 பேர் வாழ்கின்ற வீடு. பஞ்சபூதங்கள் இதுக்குள்ளே இருக்குது, ஐம்பொறிகள் இருக்குது, ஐம்புலன்கள் இருக்குது, பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடம்பு இது. இதுக்குள்ளே எல்லாம் ரைட்டு, இதுக்குள்ளே ஒரு அறிவு பொருள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் மாயையால் உருவாக்கப்பட்டவை. அந்த மாயையால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே தான் அறிவு பொருளான இறைவன் இருக்கார். அதுதான் உயிர். அறிவான பொருள் ஒன்றை நாடு. அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடி பார்ப்போம். யாராலையான சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இறைவனை உணர்ந்தவர்களை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாது. சில பேர் ஒவ்வொரு உறுப்பை காமிக்கலாம், ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் கருதி இதயம்னு சொல்லலாம், மூளைன்னு சொல்லலாம், கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் உயிர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். அப்போ எப்படி எங்கேன்னு நீங்கள் காமிப்பீங்க? எங்கே இல்லை, எங்கே இல்லைன்னு தெரிஞ்சால் தானே எங்கே இருக்காருன்னு காமிக்க முடியும். அது மாதிரி அந்த அறிவான பொருள் ஒன்றை நாடு. நமக்குள்ள அறிவு பொருளாக, மெய்ப்பொருளாக, காணொணா பொருளாக இருக்குல்ல, அதை தேடு. இந்த 5 பேர் வாழற வீட்டுக்குள்ளே அதை தேடு. பஞ்சு போல் பறந்திடும் கூடு. எப்போ இந்த சுவாசம் நின்று போனால் இலவம் பஞ்சு வெடித்து பஞ்சு காற்றுல பறக்கிற மாதிரி இந்த கூடு தூக்கி போட்டுருவாங்க, காற்றுல பறந்து போயிடும், நெருப்புலையோ மண்ணுலேயோ தண்ணியிலையோ எப்படியோ போயிடும். பஞ்சு போல் பறந்திடும் கூடு, நாளை பாவி யமன் வந்தால் காடு. எப்போ எது வரைக்கும் இந்த வாழ்க்கை அப்படின்னா, அந்த யமன் வர்ற வரைக்கும், உயிர் பிரிகிற வரைக்கும். அது வரைக்கும் தான் இந்த உடம்புக்கும் உயிருக்கும். இந்த உடம்புக்கு அது வரைக்கும் தானே மரியாதை. அதுக்கப்புறம் இதை யார் சீண்ட போகிறாங்க? எவ்வளவு இருந்து என்ன, அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் அத்தனைக்கும் நம்ம அதிபதி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எப்போ நிற்கும்னு யாருக்கும் தெரியாது. எப்படி நமக்கு தெரியாமல் வந்ததோ அதே மாதிரி நமக்கு தெரியாமல் அது பிரியும். அப்படி யமன் வர்ற வரைக்கும் தான் உனக்கு இந்த டைம் இருக்குது, புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான டைம் இருக்குது. அதனால் 5 பேர் வாழ்கின்ற இந்த வீட்டில் உன்னுடைய பொறிப்புலன்கள் ஒன்றை 5 பேர் உட்காந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது வழியால் உன்னுடைய மனசை இழுத்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு இழுத்தடிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் இந்த உண்மையான விஷயம் எங்கே இருக்குன்னு நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோ. இவங்களை கொண்டே நீ கண்டுபிடிச்சிக்கோ. இந்த உடம்பு இருந்தால் தான் உண்மை பொருளையும் கண்டுபிடிக்க முடியும், இந்த உடம்புடைய உதவி கொண்டு. அதனால் அப்படியே நீ அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சிக்கோ. ஏன் தெரியுமா? வினையினால் ஜனிக்கும் இத்தேகம். உனக்கு இந்த உடம்பு எதை கொண்டு கிடச்சிது, எதை வச்சு இந்த உடம்பு அமைப்பு உனக்கு வந்தது அப்படின்னா, வினை. உன்னுடைய வினை காரணமாக அதை அனுபவித்து முடிக்கணுன்றதுக்காக. அனுபவித்து முடித்தாதான் உனக்கு முக்தியை பற்றி யோசிக்கவே முடியும். உன்னுடைய வினைகள் உன்னை விட்டு நீங்கணும். அதை 3ஆக பிரிப்பாங்க. சஞ்சிதம், பிராரத்வம், ஆகாமியம் அப்படின்னு பிரிப்பாங்க. சஞ்சிதம் ஸ்டோரில் எக்கச்சக்கமாக கிடங்குல இருக்கிறது சஞ்சிதம். இப்போ இந்த பிறவியில் அனுபவிச்சு, அதாவது ஒரு பெரிய குடோனில் இருக்கிற மாதிரி சஞ்சிதம். இன்னைய சாப்பாட்டுக்கு எடுத்த மாதிரி பிராரத்வம். இப்போ செய்கிற செயல்களுடைய விளைவாக கிடைக்கிறது. நம்முடைய செயல்கள் இன்றைக்கி நாளைக்கு நேற்றுக்கு செய்கிற செயல்கள் விளைவாக கிடைக்கக்கூடியது, புதுசாக கிடைக்கக்கூடியது ஆகாமியம். இந்த மாதிரி வினைகள் நீ சேர்த்து வச்சல்ல, அதனால தான் உனக்கு இந்த உடம்பே கிடைச்சிருக்கு. நீ இதில் வீணாக காலத்தை போக்குனீன்னா இந்த உடம்பு கூடிய சீக்கிரத்தில் காணாமல் போயிடும். யமன் உன்னுடைய உயிரை பற்றிட்டு போவான். அவன் எங்கே போடுவான், நீ என்ன பண்ணியிருக்க, எங்கே போடுவான்னு தெரியாது. அடுத்தது உனக்கு என்ன பிறவி கிடைக்கும்னு தெரியாது. இந்த மானிட பிறவின்றது கிடைக்கிறதுக்கு அருமையான பிறவி. அரிது
மானிடராய் பிறத்தல் அரிது. அவ்வளவு அற்புதமாக உனக்கு கிடைச்ச இந்த உடம்பை கொண்டு நீ என்ன செய்யணும்? வீண் காலம் போக்காத, கடகடன்னு யோசி, உண்மை பொருள் எதுன்னு தேடு, முத்திய நாடு, அதை அடையணும்னு நினை. உனக்கு மறுபடியும் இந்த பிறக்கிற குழியில், பள்ளத்தில், சகதியில், கடலில் விழாமல் இருப்ப. நீ தப்பிச்சு கரையேறிடலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணு, வீண் காலம் போக்காதே. இப்போ சொன்னாங்க இல்லையா நாவுக்கரச பெருமான், அந்த ஆற்றாதே போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே அப்படின்னு சொன்னார்ல. அந்த அவமே காலத்தை ஓட்டாங்க அப்படின்னு திருமாலும் பிரம்மாவும் ஏங்குறாங்க அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொன்னார்ல. அதுபோல் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் நமக்கு சொல்கிறாரு, வினையினால் ஜனிக்கும் இத்தேகம் நீ வீண்காலம் போக்குவது மோகம். இங்கே இருக்கிற இந்த உலக பற்று காரணமாக நீ வீணாக உன்னுடைய காலத்தை போக்கிட்டு இருக்க இந்த சிற்றின்பங்களில் மயங்கி. இப்போ நான் சொன்னேன்ல, அனைவருக்கும் உதவாது இப்பாகம். இப்போ நான் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் முழுசாக உதவிடுமான்னு கேட்டால் புரிஞ்சிக்கிறவங்களுக்கு தான் உதவும். புரிஞ்சிக்காதவங்களுக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அனைவருக்கும் உதவாது இப்பாகம், இதை அறியாதிருந்தால் சந்தேகம். இப்போ நான் சொன்னேன்ல, இதை நீ புரியலன்னு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ சொன்னது இவ்வளோ நேரமாக நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இந்த மலத்தை விட்டு வெளியில் நீங்கிறதோ, பிறவியிலேருந்து பிறவி சுழல்லேருந்து தப்பிக்கிறதோ, இந்த கடல்லேருந்து நீந்தி வெளியில் வந்து கரை சேர்றதோ சந்தேகம்ப்பா. நீ இப்போ நான் சொன்னதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீன்னா பிடிக்கிறத பிடிப்ப, விடுறத விடுவேன். இப்போ நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்காம, வினையால் இந்த உடம்பு வந்தது அப்படின்றத தெரிஞ்சிக்காம நம்ம வீண் காலம் போக்கக்கூடாது. உடனே ஏதாவது முயற்சி பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒன்றே செய்யணும், நன்றே செய்க. நன்றே செய்யணும், இன்றே செய்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் ஒரு விஷயம் நமக்கு தேவையானது, முக்கியமானது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டா அதுக்கு நம்ம டிலே பண்ண மாட்டோம். ஒருத்தரை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு நினச்சா அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே பேசிடுவோம். அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலான்னு தள்ளி போடுற காரியங்கள் எதுவும் ஆரம்பமாகும் அல்லது நடக்கும்ன்றத சொல்ல முடியாது. நல்ல ஒரு ஆங்கில வார்த்தை ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளி போடுதல், எதையுமே தள்ளி போடுறது. அது மாதிரி சில விஷயங்களை தள்ளி போட்டால் பரவாயில்ல, அது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீ யமன் வருவானே, உன்னை எங்கே போடுறான்னு தெரியாதே, சொர்க்கத்தில் போட்டால் நரகத்தில் போடுறான், உனக்கு எவ்வளவு வினை பாக்கி இருக்குது, இந்த கணக்கெல்லாம் உனக்கு தெரியுமா? அடுத்தது நீ எத்தனை பிறவி எடுத்தாகணும் தெரியுமா? இப்போ இதுக்கு அடுத்த பிறவி, இந்த மானிட பிறவியை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்தது என்ன பிறவின்னு உனக்கு தெரியுமா? இந்த படைப்பில் நீ எந்த ஓரத்தில், எந்த பாதாளத்தில் போய் விழுவ, திரும்ப உனக்கு இந்த மானிட பிறவி கிடைக்கணும்னா எத்தனை காலம் ஆகும், நடுவில் எத்தனை கோடி பிறவிகள். இப்போ நாம் பிறந்திருக்கிறதே எத்தனையோ கோடானு கோடி பிறவிகள். மகான்கள், ஆழ்வார்கள், அடியார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கடலினுடைய மணலை எண்ணாலும் எண்ணலாம், எனது இடர்பிறவியினுடைய எண்ணிக்கையை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. எழுகடல் மணலை எண்ணி பார்த்தாலும் எனது இடர்பிறவியினுடைய எண்ணிக்கை அதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் மகான்கள். அதுபோல் நம்ம இப்போ விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, சான்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த சான்ஸ் எப்போ எப்படி தெரியாதே. நீ எங்கே போய் விழுவே, எப்போ எழுந்திருப்ப, யார் உன்னை தூக்கி விட போகிறா, எந்த காலம் ஆகுமோ. அதனால் டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு இந்த ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அவருடைய அருட்பாடல்களில் சொல்லக்கூடிய இந்த பாடல் மிக மிக அருமையான பாடல், நம்மளை உஷார்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இப்போது வேதங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் படிக்கணும், கட்டாயமாக படிக்கணும். பாரதியார் கூட அதுதான் சொல்லுவார், எல்லாரும் வேதங்கள் படிக்கணும்னுவார். விவேகானந்தர் அதே மாதிரியே சொல்லுவார், எல்லாரும் வேதங்கள் படிக்கணும்னுவார். முடியலையே, எல்லாருக்கும் வேதங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையே. வகுப்பில் பாடமாக வச்சா ஏதோ கொஞ்சமாவது படிப்பாங்க, அதுக்குரிய வாய்ப்பு இல்லையே. அது ஒரு சிலருக்குன்னு, ஒரு சில பள்ளிகளில் ஒரு சிலருக்குன்னு
வேதங்கள் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பு இல்லையே. சரி, வேதங்கள், சரி சாத்திரங்கள், தோத்திரங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கான்னா இல்லையே. இந்த உலக மாயையில உழன்றுட்டு பர பரன்னு ஓடிட்டு இருக்காங்களே. இவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. அதுக்கு தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் கடும் தவம் பண்ணி வாழ்க்கை முறையையே, வாழ்ந்துகிட்டு இருக்கிற முறையையே அருட்சட்ட நெறியாக கொடுத்து அத்தனை நல்ல ஒழுக்கங்களையும் அதில் வச்சு அப்படியே, அதாவது ஒரு விஷயத்த அப்படியே அதை நறுக்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி பதப்படுத்தி சாப்பிட்றத விட ஜூஸாக புழிஞ்சு கொடுத்தா ஒரு டம்ளர் ஜூஸாக குடிச்சிடலாம். அதுபோல் இந்த அருட்பாடல்களில் வேத கருத்துக்கள், ஆகம கருத்துக்கள், சாத்திரத்தினுடைய கருத்துக்கள், தோத்திர பாடல்களுடைய கருத்துக்கள் பிழிஞ்சு கொஞ்சமாக கொடுத்துருக்காரு. அதை குடித்தாலும் அந்த அத்தனை பொருட்களை சாப்பிட்ட பலன் கிடைக்கும். அதையெல்லாம் படிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வேதங்களை படிக்காதே, சாத்திரங்களை படிக்காதே, ஞான நூல்களை படிக்காதே, தோத்திரங்களை படிக்காதே, சாத்திரங்களை படிக்காதேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் படிக்கலாம். வாய்ப்பு இல்லாதவங்க குறைஞ்சபட்சம் இந்த அருட்பாடல்களையாவது படித்தா அத்தனையும் படித்த பலன் சுருக்கமாக வாழ்வியல் முறையாக இதில் கிடைக்கும். அதை பிழிஞ்சு கொடுத்துருக்குற அந்த கனிச்சாரை பருகணும், மக்கள் உய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த அருட்பாடல்களுடைய கருத்துக்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் பல பதிவுகளில் சொல்லுவேன். தேவாரம், திருவாசகம் எல்லா நூல்களையும் மற்ற ஞான நூல்களை படிக்கிறப்ப தான் இதுக்குள்ளே இருக்கிற கருத்துக்களோட அருமை புரிய வருது. ஆஹா, அங்கே அவ்வளோ சொல்லியிருக்காங்க, அது அப்படியே ஷார்ட் ஃபார்மில் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு மிக அருமையான கருத்து நிறைந்த பாடல்கள் அருட்பாடல்கள். இந்த பதிவை உங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல விஷயங்கள்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வாழியன்னாலும் மெம்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.